ரெண்டாவது பாட்டு அது ஆதியாம் கைலை செல்வன். இன்னைக்கு சொல்ல போகிறது ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பன் தாரான் தான் இரு நுதலை காக்க ஜோதியாம் தனியை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. இப்போது இந்த கவனித்து பாருங்கள், இந்த கார்த்திகேயன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் வருது. ஏன் அந்த கார்த்திகேயன் என்ற பேர் வந்தது? அதுக்கு என்ன விளக்கம்? இந்த சுப்பிரமணிய வேஷத்தில் 11வது பாட்டு கேள்வி பதில் வினாவிடையில் பாம்பன் சாமியில் அது விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் கார்த்திகேயன் ஒரு பேர்? கார்த்திகை பெண்கள்னு இருந்தாங்க 6 பேர். அந்த 6 பேரும் விரதம் இருக்கிறாங்க. முருகனை எப்படியாவது தான் வளர்க்கணும், தான் கையால் தவழணும் அந்த முருகன் அப்படின்னு விரும்பி வேண்டி வேண்டுறாங்க. அந்த முருகப்பெருமானும் அவங்களுடைய வரத்துக்கு வேண்டி 6 கார்த்திகை பெண்கள் அவங்க கையில் தவழறாரு. அந்த 6 பேரும் அவரை பாராட்டி சீராட்டி வளர்த்து பால் கொடுக்குறாங்க. அவங்க அந்த முளைப்பால் கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லி சாமி எழுதுகிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நட்சத்திரம் அந்த பெண்கள் தான். அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கார்த்திகை கும்பிட்டுன்னு இருக்கோம். கீர்த்தியை விடாமல் எல்லா இடத்துலையும் நம்ம விடா பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள் அந்த குழந்தைக்கு உரிய ஆகாரம் அதுதான். அந்த முருகனாக இருந்தாலும் அது குழந்தையாக வரும் பொழுது அதுக்கு அந்த அமுது கொடுக்குறாங்க. அது அந்த தாய்மார்களுக்கு கிடைச்ச வரம். அவங்கள நினைக்கணும். நம்ம யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்கள என்றைக்கும் நினைக்கணும். அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதைத்தான் 2வது பாட்டில் நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க அப்படிங்கிறார் இல்லைங்களா?